நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ல போய் பிரியாணி ஸ்பைசி ஃபுட் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. கடைசியில அவங்க நல்ல சில்லா கோக் ஸ்ப்ரைட் இல்லாட்டி சோடா குடிப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன நினைப்புனா இதை குடிச்சோம்னா அவங்களுக்கு டைஜஷன் இதால இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மர்த் ஃபீலிங் தான். ஆனா இதுல நிறைய விளைவுகள் இருக்கு. ஏற்கனவே பிரியாணி ஸ்பைசி ஃபுட்ஸ் நீங்க சாப்பிட்ற பரோட்டா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கேலரி கண்டென்ட் ஜாஸ்தி. நீங்க அதுக்கு மேல கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது மேற்கொண்டு உங்க கேலரி இன்டேக்கை அதிகப்படுத்துறீங்க. இதால ட்ரைகிளிசரைட்ஸ் ஸ்பைக் ஆகும், நம்ம பிளட் சுகர்ஸ் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம், பிளட் சுகர் நம்மளுக்கு ஸ்பைக் ஆகி இதால மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் வரது மட்டும் இல்லாம ஜிஆர்பின்னு ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு அதை அக்ரிவேட் பண்ணி கொடுக்குங்க. கிரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் நாள்பட்டு கோலன் கேன்சரா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதால நீங்க இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ் நீங்க வீட்லயே ஆகட்டும் வெளியிலேயே ஆகட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ஹாட் வாட்டர், தட் இஸ் நீங்க ரொம்ப சுடு தண்ணி இல்ல, ஒரு லூக் வார்ம் வாட்டர் நீங்க குடிங்க. அது உங்க டைஜஷன் மெட்டபாலிசம் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.